தரணும். ஓகேவா, ரொம்ப சிம்பிள் தான் இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே. ஸோ ஆர்எம் ஓகேவா. அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்றேன், எம்வி கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம். ஒன்று ரீநேம் பண்ண, இன்னொன்று வந்து மூவ் பண்ண. ஓகேவா, எம்வி கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணவும் முடியும், அண்ட் அதே கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம ரீநேமும் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா test.py சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கு. ஓகேவா, அதை வந்து நான் இப்போ ரீநேம் பண்ண போறேன். test.py இருக்கா, இது வந்து நான் என்ன பண்ண போறேன், ரீநேம் பண்ண போறேன் 1.py. ஓகேவா, 1.py சொல்லி நான் ரீநேம் என்டர் அடிக்கிறேன். இப்போ நான் வந்து அதே நான் வந்து இப்போ ஓகே. சரி, இப்போ நான் எம்வி ஒன்னு இருக்கான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ இங்க இருக்கு பார்த்தீங்களா 1.py, ஏன்னா அது வந்து ரீநேம் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ ஃபுல்லாக வந்து அது ரீநேம் ஆயிடுச்சு, அதனால நம்ம வந்து அந்த மாதிரி பண்றோம். ஓகேவா, இப்போ அதை வந்து நான் அகைன்